இந்த மதம் ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா? கண்டிப்பா நாங்க மதத்தை ஏத்துக்கல. இவங்களால மதம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த இந்து மதத்தை விட்டு எங்கேயாவது போயிடுங்க. உங்களுக்கு பக்கத்துல சர்ச் இருக்கா, சர்ச்சுக்கு போங்க. மசூதி இருக்கா, மசூதிக்கு போங்க. எல்லாம் ஒண்ணுதான். எங்க போனாலும் மரியாதை ஒண்ணுதான். ஆகவே ஐயாவுடைய உழைப்பு வீணான உழைப்பு கிடையாது. மனித நேயத்தை படுகொலை செஞ்சவர் கண்டிப்பாக ஐயா கிடையவே கிடையாது. இந்த கருப்பு சட்டை போடுவது பகுத்தறிவா அப்படின்னு கேட்டாங்க ஐயா. இது அறிவுக்கு ஒத்து வருமான்னு நான் ஒன்னே ஒன்னு கேட்க விரும்புறேன். பகுத்தறிவுனா கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவுங்கிறது பகுத்து அறிவது. இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் பகுத்தறிவு தவிர கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு கிடையாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன டிவியில பேட்டி எடுக்க வந்தாங்க, 1/2 மணி நேரம் எடுத்தான். அந்த வீடியோ எடுக்கிறவன் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தான். அப்படியே உடம்பெல்லாம் எனக்கு எரிச்சலா இருந்தது. என்னடா இது மாதிரி மாலைங்களையும் பட்டையும் போட்டு எடுக்கிறான்ட்டு. அந்த பேட்டி எடுத்தாலும் கேட்டாரு, 1/2 மணி நேரமாச்சு உங்கள்கிட்ட ஒரு உண்மை எதிர்பார்த்தா நீங்க சொல்லலையேன்னாரு. என்ன உண்மைங்கன்னு கேட்டேன். நீங்க ஒரு பகுத்தறிவாதின்னு நான் கேள்விப்பட்டேன்னாரு. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாதா அப்படின்னு. எனக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாதுன்னாரு. இந்தாங்க டீ சாப்பிடுங்கன்னு பேப்பர் வெயிட்டை தூக்கி கொடுத்தேன். இது என்ன டீயா, இது பேப்பர் வெயிட். இதாங்க பகுத்தறிவு. இது டீ இல்ல, இது பேப்பர் வெயிட்னு உங்களுக்கு தெரியதான் பகுத்தறிவு. கோயில்ல போய் கருங்கல்ல கும்பிடுறீங்க, அது கருங்கல்ல கடவுள்னு சொல்றோம். நீங்க ஒரே அந்த கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு நினைச்சு பேசிங்கன்னா அதுக்குள்ள பெரியாரும் வரமாட்டார், நாங்க யாருமே வரமாட்டோம். எப்படி நீங்க உங்க குறையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வடிகட்டி தனியா வந்திருக்கீங்களோ அதே மாதிரி கடவுள் மறுப்பு பகுத்தறிவே கிடையாதுங்க. அதுல அது ஒரு பகுதி. இல்லாததை இல்லைன்னு சொல்றமே தவிர திரும்ப 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 இந்த மக்கள் மனிதனாக வாழ வேண்டும், மானமும் அறிவுள்ள மனிதனாக வாழ வேண்டும்ங்கிறதுக்காக தான் அவருடைய உழைப்பு முழுக்க. அதுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேஷம் போடணுமோ அந்தந்த வேஷம் எல்லாம் போட்டார். காசிக்கு போனாரு, காவி கட்டிக்கிட்டாரு. அங்க நிர்வாண சாமியார் இருந்தானுங்க. அவன் என்ன கஞ்சா அடிக்கிறானா என்னன்னு பார்க்க துணி அவுத்து போட்டு நிர்வாண சாமியாரோட போய் உட்கார்ந்தார் பெரியார். அவர் செய்யாத வேலையே கிடையாது. அவருக்கு என்ன சாமியாரை ஏற்று ஒத்துக்கிறவரா கிடையாது. அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்றான், இது மாதிரி நிறைய பண்ணி பார்த்திருக்காரு. அவரோட வாழ்க்கை முழுக்க சோதனை சோதனை சோதனைன்னு சொல்லி இந்த மக்களுக்கு எப்படியாவது அறிவை உண்டு பண்ணணும் அப்படி சொல்லி அவருக்குன்னு அவர் 10 காசு கூட வச்சுக்கல. முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு தான் இன்ன வரைக்கும் எழுதி வச்சிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு ஐயாவை பத்தி. இந்த தோழர் பேசுவார். ஹலோ, வணக்கம் சகோதரர்களே. முன்னாடியிலேருந்தே அதாவது இந்த மறுப்பை விட்டுட்டா அப்புறம் திரும்பி மறுப்புல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த சூரியன் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு, அதாவது ஐயா சொன்ன மாதிரி சூரியனை கும்பிடுன்னு சொன்னாக்கா அது அவங்க சொன்ன மாதிரி தான். அது ஐயா அவரோட வழியிலேயே அது முட்டாள்தனமானதுதான். ஆனா உண்மையிலேயே இப்ப அவருக்கு யாரும் தூதர்கள் அதாவது கடவுள்லாம் சொல்லல. அப்போதைக்கு உள்ள அறிவியலை பார்த்துட்டு சொன்னது அது. இப்ப அறிவியல் மாறிடுச்சுன்னு சொன்னாக்கா அது மாறிடுச்சு அப்பெல்லாம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவாரு. அவருக்கு யாரும் தேவதூதர்கள் சொல்லல. அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. அதே சமயம் நமக்கு அவர் சராசரி மனிதனா தான் இருந்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி உடனே அவர் சொல்லிட்டாருன்னு நம்பிக்கிட்டு போகணும்னு இல்ல. நீங்க சொல்லியிருக்க இறை தூதர்கிட்ட கூட ஒரு சமயம் ஒரு கண்ணு தெரியாதவர்கிட்ட போய் அவர் கடிஞ்சுக்கிட்டதாவும் அதுக்கு மறுப்பு, அதாவது வேதத்திலேருந்து நீங்க அப்படி அவர்கிட்ட கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு மறுப்பு சொல்லியிருக்காரு. இறை தூதரா நியமிக்கப்பட்டிருக்கிறவரே கோவப்பட்டிருக்காருன்னா இவர் இறை தூதர்லாம் இல்ல ஐயா, சராசரி மனிதர்களை திருத்தத்துக்கு வந்திருக்கிறவர். அதனால நீங்க அப்படியே கடவுள் மாதிரி கொண்டு போயிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த தொழுதவங்களுக்கு உங்களுடைய இஸ்லாத்துல வேணா நம்பிக்கை இல்லாம் அப்படின்னா எங்களுக்கும் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அதாவது அது ஒரு அந்த சிலை ஒரு அதுல போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஐயா எதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு போய் செய்யறது இல்ல. அவருக்கு அவர் செஞ்ச செயலுக்கான மரியாதையா தான் அங்க வச்சிருக்கோம் ஒழிஞ்சு அதை ஒரு கடவுளா நினைச்சிட்டு அங்க வணங்க போற விஷயமா அது கிடையாது. அதே மாதிரி நினைவு நாள்ங்கிறது என்னன்னாக்கா அந்த நினைவு நாள்ல என்ன பண்ணணும்னா ஐயா பெரியார் வழியை நடப்புவாங்க ஒரு உறுதிமொழி ஏற்பதுக்காக ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அதுலதான் சொல்றோம். நீங்க அந்த நினைவு நாள் கூட கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஒரு துக்கமான சம்பவம் என்னன்னா அந்த ராமர் கோயில், அதாவது மத விதிகளாக ராமர் கோயில் அந்த இடிச்சதுங்கிறது, அதாவது மசூதி இடிச்சத அங்கங்க மறக்க முடியுமா? டிசம்பர் 6 ஏன் அது இடிச்சுட்டாங்க விட்டுடலாம்ல. டிசம்பர் 6 மறக்க முடியுமான்னு ஏன் அப்புறம் செவுத்துல போய் அடிச்சு விட்டுறோம்? மறக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் நினைவு நாளுங்கிறது ஒண்ணு வச்சுட்டோம்னா அதுல ஒரு நல்ல உறுதிமொழி ஏற்படுறதுக்காக ஒரு நினைவு நாள் அது. அப்படிதான் நீங்க அறிவியல் ரீதியா தான் அதையும் எடுத்துக்கிட்டு அடுத்துட்டு போகணும். அதாவது அப்புறம் இந்த மறுப்பு கொள்கைங்கிறது, அதாவது தமிழ்ல இந்த அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க, அதுக்கு மறுப்பு என்னன்னா
அதாவது எல்லாரும் அதை மறுக்கணும்னா கடவுள் இல்லைன்னு தான் சொல்றோம். யாரும் தமிழ்ல எடுத்தவொடனே நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு ஐயா சொல்லலையே. கடவுள் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இல்ல அவன் கேட்கிற மாதிரி இல்லைன்னு அப்புறம் தமிழ்லயாச்சும் சொல்றான்னு சொன்னாங்க. இது நாளைக்கு மாறும். உங்க குரான்லயும் உடனே இதெல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்லியே 3 மாத குழந்தைக்கு ஒண்ணு சொல்றாங்க, அப்புறம் 10 மாத குழந்தைக்கு தாய்க்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இறைவனுக்கே அப்படிதான் நீங்க உங்களுடைய கொள்கை இருக்கும் போது மனிதனுக்கு இப்படி உடனே வந்துடும் தெரியாதா? அதாவது மனிதனுடைய சிந்தனைங்கிறத ரொம்ப குறுகிய வட்டம் தான். அவங்க சொல்லியிருக்கிற அதே தான். அதாவது உடனே ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தமிழ்ல வரும். அதுக்கப்புறம் அவன் உள்ள போய் பார்க்கும்போது கடவுள் இல்லை அவனுக்கே தெரிஞ்சிடும். அவன் என்ன போட்டிக்கு இருக்கிற பாப்பன் ஒதுங்கி போயிடும் போது உள்ள போய் அவனே அர்ச்சனை பண்ணும் போது அங்க ஒரு கடவுள் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப சுத்தமா கடவுள் இல்லாம போயிடும். அதுல உள்ள உண்மை அதுதான். நீங்க நாளைக்கு இருந்து தமிழ் அர்ச்சனைங்கிறது இல்லாமையே போயிடலாம்ல. சுத்தமா கடவுளே இல்லைங்கிற ஒரு வழிக்கு வந்துடும். பேசணுங்களா? இந்த ஒரு நிமிஷம். சரி ஐயா, நேரம் கம்மியாக இருக்கனால பேசும். தோழர்களே, இங்க லைவாக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறது, அருகாமையிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எல்லோருக்கும் தெளிவாக புரியக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தை 2 சிறுவர்கள் வருகிறார்கள். அந்த சிறுவர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆரம்பத்திலிருந்து இங்கே உட்கார்ந்து பார்த்தார்கள் என்றால் நாங்கள் சொன்ன கருத்துகள் என்ன, அவர்கள் சொன்ன கருத்துகள் என்ன, அதில் எது தவறு எது சரி, இது சொல்லி முடித்துவிட்டு அடுத்தது வேறு எதுக்காவது தாவி விட்டோமா என்று பார்த்தால் இல்லை. அதாவது தோழர்களே, திருக்குறளை நல்ல செய்திகள் இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்வோம். அதில் தீய செய்திகள் இருந்தால் அதை விட்டு விடுகிறோம். இதுதான் எங்கள் நிலை. ஆனா ஐயா அவர்கள், நீங்கள் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவானை முதற்றே உலகு. இந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதிலே சொல்லவில்லை என்று ஐயா சொன்னார்கள். ஆனால் இதை நாங்கள் விட்டு விடுகிறோம். அதில் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறோம். இதே போல்தான் உங்கள் குர்ஆனிலும் நல்ல கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போது பேசிய வரையில், இங்க கிடைத்த செய்திகள் வரையில் எங்களுக்கு உங்களிடமிருந்து பிடித்தமான விஷயங்கள் இருந்தால் மன்னிப்பு கேட்டீர்கள், மன்னிப்பு எங்களிடம் கேட்டீர்கள். மிக வரவேற்கக்கூடிய விஷயம், உங்களை மேன்மையாக, அதாவது என் தலையில் தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுமேல் சரி தவறு என்று பிரித்து பார்த்து ஆராயும் போது அதில் தவறு இருந்தால் தள்ளிவிடுவோம், உண்மை இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஐயா பேசுவார்கள். இப்போ அந்த உண்மையில வந்ததுக்கு ஒரு மறுப்பு சொன்னாங்க. நான் சொன்னேன் துணிச்சலா, சூரியனை வணங்குகள் என்று பெரியார் சொல்லியிருந்தால் பெரியார் நம்பர் 1 முட்டாள். ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இப்ப எழுதி கொடுத்துட்டேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பகவன் என்றால் முதன்மையானவன் பொருள், கடவுள்னு பொருள் கிடையாது. பகவான்னு சொன்னாதான் கடவுள். அந்த ஒரு வானா போடணும். அது ஆரியன் கொண்டு வந்தது. தமிழ்ல பகவன் என்று சொன்னால் முதன்மையானது. உலகத்தில் முதன்மையானது சூரியன் அப்படின்னாரு. அதை வணங்க கண்டிப்பா பெரியார் சொல்லிருக்க மாட்டார். அது வேற சமாச்சாரம். வணங்க வேண்டும்னு அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். எழுதியிருக்கு, கண்டிப்பாக இருக்காது. எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பந்தயம் கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயார். நீங்க யாராவது தயாரா சொல்லுங்க. சூரியனை வணங்க வேண்டும் என்று, எந்த ஒரு பொருளையும் வணங்க வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பாக அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. கருத்து முழுக்க தவறானது. அது தவறு யாருகிட்ட வேணாலும் இருக்கலாம். அச்சுப்பிழையா இருக்கலாம், இதை ஐடியா கொடுத்தவங்களா இருக்கலாம், அதை திருத்து போட்டவர்களா இருக்கலாம். பெரியாருடைய கருத்து அதுவாக இருக்க முடியாது. அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவை மேடையில வச்சுட்டு கலைஞர் சொன்னார், இந்த என்ன சொன்னார், இந்த திமுக 67 ஓட்டு வாங்கும்போது சொன்னார், ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிதான் இந்த 67 திமுக காரங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த திமுக ஆதரவு கொடுக்கும்போது ஐயாவை மேடையில் உட்காந்து கலைஞர் சொன்னாரு, ஐயா ஒன்னும் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. ஐயா பதறி எந்திரிச்சு ஓடி வந்தார். கடவுள் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது, அவர் பொய் சொல்றாரு, அதை நம்பாதீங்கன்னு பதறினார் முதலமைச்சர் கலைஞரை. அப்ப அண்ணாதுரை செத்து போய் 70-71 முதலமைச்சர் கலைஞரா இருக்கும்போது இவர் நைஸா விட்டாரு கலைஞர்.
ஐயா ஒன்னும் கடவுள் இல்லைன்னு மறுக்கவே இல்லைன்னாரு. பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தார். ஏன்னா அவருடைய உழைப்பு வீணா போயிடும். 56 வருஷத்து உழைப்பு வீணா போயிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னாரு. அந்த மாதிரி சொன்ன பெரியார் எதையும் வணங்க சொல்ல வேணாம், அவசியம் கிடையாது. அதனால அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா எவ்வளவோ இறங்கி வந்தார் இந்த பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கும் மனித நேயத்துக்காகவும். ஆனால் அவர் எதையுமே வணங்க சொல்லவே இல்லை. அனைத்து சாதியினரும் அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போகணும்னு சொன்னார் தவிர அனைத்து சாதியினரும் அர்ச்சராகணும்னு அவர் சொல்லல. அது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் போட்டு திரிக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, கேட்ட பல கேள்விகள்ல சிலதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கமும் ஏற்கத்தக்கதா இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த பெரியார் சிலையை வைக்கிறீங்களே நியாயமான்னு கேட்டா 2 சிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. அதை கும்பிடுறோம், இதை கும்பிடலையே, இது வித்தியாசம். உண்மை வித்தியாசம். கும்பிடலைங்கிற வகையில வித்தியாசம் இருந்தாலும் கல்லுக்கு மரியாதை செய்தலுங்கிற மூடத்தனம் இருக்கா இல்லையாங்கிறதா இப்ப கேள்வி. அவன் 2 மூடத்தனம், உங்கள்கிட்ட ஒரு மூடத்தனம். இது மூடத்தனம் இல்லைன்னு வந்துடாது. அதான டாபிக். அவன் கும்பிடுறவன் 2 மூடத்தனம் செய்யறான். கும்பிடாம ஒரு கல்லை வேணா செஞ்சு விட்டு அதான் பெரியார் அது கூட மாலை போட்டானா ஒரு மூடத்தனம் செய்யறான்னு சொல்லணுமே தவிர அவனை மாதிரி நான் 2 தடவை ஜெயிலுக்கு போனா 1 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன்ல, அது மாதிரி தான்